அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுந்தொகையில 3வது பாட்டு. பாடியவர் தேவகுலத்தார். திணை வந்து குறிஞ்சி. சரியா? அம் அந்த பாட்ட வாசிக்கிறேன். பாட்டுக்கு முன்னாடி இருக்கிற செய்திய வாசிக்கிறேன். தலைமகன் சிறைப்புறமாக, அவன் வரைந்து கொள்வது வேண்டி தோழி இயற்பளித்தவழி தலைமகள் இயற்பட மொழிந்தது. அதாவது என்னன்னா, சிறைப்புறமாகன்னா ஒரு தலைவன்னா காதலன். காதலன் அல்லது கணவன். இந்த பாட்டுல வந்து காதலன். அந்த காதலன் வந்து சிறைப்புறமாகான அந்த 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 காதலிக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வர்றான். இல்ல வர்றான், நிக்கிறான். அப்படி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த தோழி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த 2 பேருக்கும் ஒரு சம்மந்தப்பட்ட தோழி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவன வந்து டீஸ் பண்ற மாதிரி, அல்லது இந்த ஒரு மாரி சாடையா பேசுவாங்க தெரியுமா நம்ம ஊர்ல? கேலி பண்ற மாதிரி, அவன மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாங்க. அதாவது இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. வீதியில அவன் போறான். அந்த தோழி வந்து வாசல்ல நிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள தலைவி இருக்கா. தலைவின்னா அந்த லவ் பண்றவ இருக்கா. அப்படின்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, என்ன இவன் வந்து ஒரு மாரி டீஸ் பண்ற மாதிரி, இல்ல சாட பேசுற மாதிரி. அவன போய் இன்னும் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அவன் வந்து உன்ன எப்படி கல்யாணம் பண்ணுவான்? நீ செய்றது சரியில்ல. அவன உட்ரு. அவன நம்பாத. அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்போ அந்த பொண்ணு அதாவது அவன் அது இப்படி சொல்றது அவனுக்கு கேட்குது. அப்போ வந்து அந்த பொண்ணு பதில் சொல்றாங்க. அதாவது அப்படியெல்லாம் சொல்லாத. நான் வந்து அவன அவ்ளோ லவ் பண்றேன். அவன் நல்லவன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பாட்டு மூலமா சொல்றாங்க. அப்போ அத வந்து அவன் கேட்குறானா, இல்ல கேட்கலையா நமக்கு அது தெரியாது. அத வந்து அந்த புலவர்ட்ட தான் கேட்கணும். அவனுக்கு வந்து இந்த விஷயம் கேட்டுச்சா, கேட்கலையான்னு. அத பத்தி சொல்லல. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்றது தான் பாட்டு. அதாவது சிறைப்புறமாகான மறைவிடத்தில். சிறைனா வெளிப்படையா 2 பேரும் இல்லாத இடத்துல. அப்போ என்ன பாட்டுன்னா, இது வந்து குறிஞ்சியில இருக்கிறது. நிலத்தினும் பெரிதே பாட்ட வாசிக்கிறேன். மொத்தம் 4 வரி தான். குறுந்தொகை எல்லாமே 4 வரி தான். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. அதாவது அடுத்து நீரினும் ஆர் அளவின்றே. அடுத்து சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு, ஓகே கமா வருது. ஏன் கமான்னு சொல்றேன் அப்புறம். பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுது, உங்களுக்கு புரியுது இது இது ஈஸியா புரியுது தானே. அதாவது நிலத்தினும் பெரிதே. அதாவது அவனோட எனக்கு இருக்கிற அந்த காதல் வந்து இந்த நிலத்த விட பெருசு. இல்ல இந்த கற்பனைகள்ல சொல்றப்ப தான், அந்த ஏதாவது ஒரு அந்த காதல வந்து கற்பனையோட கலந்து சொல்றப்ப தான், அது நம்மள வந்து ஆக்கிரமிக்குது அந்த பாட்டு. அதாவது நான் வானத்த வில்லா வளைப்பேன் அப்டின்னா, அது வளைக்க முடியாது. அது வந்து திடப்பொருள் கிடையாது. ஆனாலும் அத சொல்றப்போ கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அதுபோல இது நிலத்தினும் பெரிதே. அந்த அந்த அளவுக்கு நான் ரொம்ப லவ் பண்றேன் அவன. அவ ரொம்ப நல்லவன்னு சொல்றா. நிலத்து